அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ரேஷன் பச்சரிசியும் பொன்னி அரிசியும் கலந்து உதிரி உதிரியாக அழகான நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். ஒரு அவசரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பச்சரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி தான் இது. பாருங்கள், இது பொன்னி அரிசி, கடை அரிசி, 60 ரூபாய் அரிசி, புழுங்கல் அரிசி இது எடுத்திருக்கேன். இது அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இது சமமாக கூட போட்டுக்கலாம். இது 1 கிளாஸ், அது 1 கிளாஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை இது பச்சரிசி 2 கிளாஸ், அது 1 கிளாஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் சமமாக கூட போட்டுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கழுவி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒலை வச்சுக்கலாம். இப்போ இது ஒலை வச்சு தான் நம்ம வடிக்க முடியும். குக்கரில் செய்ய முடியாது, சரியாக வராது. ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த பொன்னி அரிசியாக சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட போகிறேன். நாங்கள் எப்பவுமே சாதத்தில் உப்பு போட்டு வடிப்போம். நீங்கள் உப்பு போடலன்னா போட வேண்டாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாதம் வரும். இப்போ புழுங்கல் அரிசி சாதம் நல்லா இப்போது கொதிக்குது. இப்போ கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். இது பாதி அளவுக்கு வேகணும். பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கணும். பாதி அளவு வெந்தால் போகிறோம். பாருங்கள், பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், கழுவி வச்சுருக்கோம் இல்லையா ரேஷன் அரிசி, பச்சரிசி, இதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பிரியாணி கூட பண்ணிக்கலாம். லெமன் ரைஸு, புளி ரைஸு, இந்த கலப்படமான காய்கறி ரைஸு, என்ன வேணுமெல்லாம் இந்த பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவசரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிப்பேன். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இதுவும் வெந்து வந்துடும். ஆனால் ஒலை தாராளமாக வச்சுக்கணும். கம்மியெல்லாம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும். அப்போ தான் நல்ல தளன்னு இந்த மாதிரி கொதித்து வரும்போது தான் அந்த சாதம் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இதுவும் வெந்துருச்சு, அதுவும் வெந்துருச்சு. பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே பதமாக வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ பதமோ அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சில பேர் கொஞ்சம் வெந்து சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் கொட்டையாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாம். பொறுமையாக வடிச்சுக்கோங்க. எல்லாம் சுத்தமாக வடித்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தம்மில் போட்டால் போகிறோம். இந்த அடியில் நிற்கிற தண்ணியெல்லாம் கூட நல்லா வற்றி நல்லாயிருக்கும். கெட்டு கூட போகாது. தம் போட்டிங்கன்னா சாப்பாடு கெட்டே போகாது. ஒரு நாளைக்கு வரைக்கும் கூட நல்லாவே இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வித்தியாசமும் இருக்காது. புழுங்கலரிசி சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். இதில் பச்சரிசி கலந்துருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.